அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இப்போதும் ட்ரினிட்டி வேர்ல்ட் சர்ச் ஆஸ்திரேலியா வழங்கும் திறந்த வாசல் தொலைக்காட்சி நிகழ்ச்சி வாயிலாக தொடர்ந்து உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்நிகழ்ச்சியை தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாய் நாம் ஜெபிப்போம். சகல நன்மைக்கும் ஆசீர்வாதத்திற்கும் காரணராகிய எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அனுதினமும் உம்முடைய கிருபையாலும் இரக்கத்தாலும் கர்த்தர் எங்களை நடத்தி வருகிறதான உம்முடைய அன்புக்காய் உம்மை துதிக்கிறோம். இப்போதும் திறந்த வாசல் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான கேட்டு கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு என்று வாக்கருளிய கர்த்தர் உம்முடைய வார்த்தையின்படியே உம்மை தேடுகிறவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருள், நீதி இவையெல்லாவற்றையும் கட்டளையிட்டு ஆசீர்வதிப்பதோடு மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை கர்த்தர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேவரீருடைய இன்ப பிரசன்னம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை தொடர்ந்து ட்ரினிட்டி வேர்ல்ட் சர்ச் ஸ்தாபகரும் தலைமை போதகரும் ஆகிய ரெவரண்ட் டேனியல் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களுக்காக ஜெபிப்பார்கள். எண்ணீரும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணீரும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினில் கதறியழும் ஓசை, கெத்செமனே பூங்காவினில் கதறியழும் ஓசை, எத்தீசைகளிலும் துணிக்கின்றதே, எங்கள் மனமும் திகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணீரும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணீரும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. என்னையும் உம்மை போல்
மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. என்னை தாரை மட்டும் தாழ்த்துகின்றேன், தந்து விட்டேன் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரியை எண்ணீடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரியை எண்ணீடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் இந்த வேளையில் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாய் திறந்த வாசல் தொலைக்காட்சி ஊழியத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருப்பதை அறிந்து என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இம்மாதம் ஒரு விசேஷித்த மாதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடும் மரணங்களை தியானிக்கக்கூடிய ஒரு மாதம் மட்டுமல்ல, நமக்காய் உயிர் தெழுந்து இன்றும் நம்மோடு கூட இருக்கிற இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு மாதம். இந்த நாளிலே ஒரு விசேஷித்த செய்தியை நான் உங்களுக்கு முன்பாய் வைக்க விரும்புகிறேன். பரிசுத்த வேதாகமத்திலே மத்தேயு, மார்க், லூக்கா ஆகிய சுவிசேஷங்களை நீங்கள் படித்து பார்க்கிற வேளையிலே அதிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாடும் மரணங்களை சந்திப்பதற்கு முன்பாக ஒரு சம்பவம் அதிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயுவில் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்றும், மார்க் எழுதின சுவிசேஷத்தில் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்றும், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இவைகள் என்றால் எவைகள், இது என்றால் எது, அது என்றால் எது, இவைகளில் எது ஆண்டவருக்கு வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 10வது வசனம் வரைக்கும் நாம் படித்து பார்ப்போம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அழைத்து ஒலிவ மலைக்கு அருகே உள்ள பெத்பகே பெத்தானியா என்கிற ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும். நீங்கள் எதிரே இருக்கிற கிராமத்திற்கு சென்று ஒரு கழுதை குட்டியை கொண்டு வாருங்கள். அதை அவிழ்க்கிற வேளையிலே அதன் எஜமான் கேட்பான். அப்பொழுது நான் சொல்லுகிற வண்ணமாய் பதில் சொல்லுங்கள். என்ன பதில் சொல்ல வேண்டும் என்றால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அவன் உடனே உங்களிடம் அதை கொடுத்து விடுவான். அந்த கழுதை குட்டியின் மேலே ஏறி நான் பவனி செல்ல போகிறேன் என்று ஆண்டவர் அவர்களை சீஷர்களை அனுப்புகிறார். அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லுகிறார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். 3வது வசனம், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். ஒரு கழுதை குட்டி ஆண்டவருக்கு தேவைப்படுகிறது. இன்றைக்கு இந்த கழுதை குட்டியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த கழுதை குட்டி
எப்படிப்பட்ட ஒரு கழுதை குட்டியாய் அந்த இடத்திலே காணப்பட்டது என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது, மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டி, ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டி. ஆக இந்த கழுதை குட்டியானது ஒரு உபயோகமற்ற ஒரு கழுதை குட்டியாய் காணப்படுகிறது. அதற்கு ஒரு எஜமான் இருக்கிறான், அவனாலும் இந்த கழுதை குட்டியை உபயோகிக்க முடியவில்லை, மற்றவர்களுக்கும் அதை உபயோகிக்க முடியவில்லை. ஆக இது பிறந்தது முதல் உபயோகமற்றதாய் காணப்படுகிறது. இல்லாவிட்டால் நான் இதை இப்படி சொல்லலாம், இது பிரயோஜனமற்ற ஒரு கழுதை குட்டியாய் காணப்படுகிறது. பிரயோஜனம் இருந்தும் பிரயோஜனப்படுத்த முடியாமல் இது உபயோகப்படுத்தாத ஒரு கழுதை குட்டியாய் காணப்படுகிறது. எவ்வளவு அழகாய் இருந்தாலும் கூட, எப்படிப்பட்ட வசதிகளோடு காணப்பட்டாலும் கூட, நல்ல படிப்பு ஞானமும் இருந்தாலும் கூட, இன்றைக்கு இந்த கால வேளையிலே இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரி, என் அன்பு ஜனமே, ஒருவேளை நீங்கள் உபயோகமற்றவள் என்று இன்றைக்கு இந்த வேளையில உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆண்டவருக்கு வேண்டும், உபயோகமற்ற இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அழகில்லை, எனக்கு படிப்பில்லை, என் குடும்பத்தில் நான் சொல்வதை எடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள். என் வாழ்க்கையானது யாருக்கும் உபயோகமற்றதாய் பிரயோஜனமற்றதாய் காணப்படுகிறது. நான் சில வேளையிலே என்னை ஒதுக்கி வைத்து இருக்கிற வேளையிலே நானும் உபயோகமற்றவனோ உபயோகமற்றவளோ என்று நானே நினைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வருகிறது. ஆக உபயோகப்படுத்தப்பட முடியாத ஒரு சூழ்நிலையிலே நான் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், உங்களுக்காக தேவன் சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று, நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். உபயோகமற்ற இந்த கழுதை குட்டி ஒரு கிராமத்தில் இருக்கிறது, அதை நீங்கள் எனக்கு கொண்டு வாருங்கள் என்று சீஷரிடம் ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு வெறுப்போடு ஒரு சூழ்நிலையில் நீ காணப்படலாம். வெறுப்பற்ற சூழ்நிலையில் வாழ வேண்டும் என்று நீ விரும்பலாம், ஆனால் வெறுப்போடு நீ காணப்படலாம். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உபயோகமற்ற நீ ஆண்டவருக்கு வேண்டும். இரண்டாவதாக, மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டி இருக்கிற ஒரு கழுதை குட்டி முதலாவது உபயோகமற்ற ஒரு கழுதை குட்டியாய் காணப்படுகிறது. இரண்டாவதாக, அந்த கழுதை குட்டியானது கட்டப்பட்ட ஒரு கழுதை குட்டியாய் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீஷரை பார்த்து சொல்லுகிறார், அந்த கழுதை குட்டி கட்டி இருக்கும், அதை நீங்கள் எனக்கு அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று. கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஒருவேளை அந்த கழுதை குட்டி பிறந்த நாளில் இருந்து ஆண்டவர் சொன்ன அந்த நாள் வரைக்கும் அது கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டிருக்கலாம். உபயோகமற்றது, பிரயோஜனமற்றது, தானும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறது, வாழ முடியாமல் அதை கட்டி போட்டிருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற என் ஜனமே, என்னுடைய வாழ்க்கையும் அதே போலத்தான் காணப்படுகிறது. நானும் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறேன். உலக பார்வைக்கு என் கரங்கள் கட்டப்படவில்லை, கால்கள் கட்டப்படவில்லை, நாவு கட்டப்படவில்லை, வாய் கட்டப்படவில்லை. ஆனால் எனக்குள்ளே நான் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறேன். ஒருவேளை வியாதியினால் கட்டப்பட்டிருக்கலாம், கடன் பிரச்சனையினால் கட்டப்பட்டிருக்கலாம், அவமானத்தினால் கட்டப்பட்டிருக்கலாம், வேதனை நிமித்தமாய் கண்ணீர் வடித்து நீ கட்டப்பட்டிருக்கலாம். எப்படியோ உன் வாழ்க்கையானது கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறது. கட்டப்பட்ட அதை யார் கட்டவிழ்ப்பார் என்று நமக்கு தெரியவில்லையே. ஒருவர் எனக்கு ஆறுதல் சொல்ல, இல்லாவிட்டால் ஒருவர் எனக்கு உதவி செய்ய இந்த உலகத்திலே எல்லாரும் இருந்தும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறேனே. கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறேன். கலங்காதே, கர்த்தருக்கு நீ வேண்டும். என் ஆண்டவர் உன்னைத்தான் நேசிக்கிறார். உபயோகமற்ற நீ கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறாய் அல்லவா? இன்றைக்கு காலையிலே கர்த்தர் உன்னை பார்க்கிறார், உன் கண்களை பார்க்கிறார், உன் இருதயத்தை பார்க்கிறார், உன் நினைவை பார்க்கிறார், நீ படுகிற பாடுகளை என் ஆண்டவர் பார்க்கிறார். கட்டப்பட்ட உன்னை
இன்றைக்கு கட்டவிழ்த்து என் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கட்டப்பட்ட சூழ்நிலையிலே காணப்படுகிற உன்னை கட்டவிழ்த்து ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக்க விரும்புகிறார். முதலாவது, பிரயோஜனமற்றதாய் காணப்பட்ட ஒரு கழுதை குட்டி, கட்டப்பட்ட ஒரு கழுதை குட்டி. மூன்றாவது, மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கழுதை குட்டியானது ஒரு இருவழி சந்தியிலே அது கட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு கண்களுக்கு முன்பாய் பார்க்கிறது, 2 வழி சந்தி அந்த இடத்தில் ரோடு சென்று கொண்டிருக்கிறது. அந்த இருவழி சந்தியை பார்க்கிறது, ஆனால் அதன் வழியா இது போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஆக இந்த கழுதை குட்டியானது வாழத் தெரியாத ஒரு கழுதை குட்டியாய் காணப்படுகிறது. அந்த வழியை நடந்து சென்றால் ஏதாவது கிடைக்கும், அந்த வழியை போனால் யாராவது என்னை ஏற்றுக்கொள்வார்கள். இப்படி இருந்தும் கூட வாழ முடியாமல், வாழ தெரியாமல் கட்டப்பட்ட ஒரு கழுதை குட்டியாய் காணப்படுகிறது. வாழ தெரியாத ஒரு சூழ்நிலை. அதை இப்படி சொல்லுவேன், வாழ முடியாத ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறது. தனக்கு முன்பாய் பாதைகள் இருக்கிறது, ஆனால் இது ஒரு இடத்தில் கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த இடத்தில் தான் இது சுற்றி சுற்றி வருகிறதே தவிர கண்களுக்கு முன்பாய் அந்த வழி தெரிந்தும் கூட அந்த வழியாய் போக முடியாத ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறது. வாழ முடியவில்லை. கேள்விகள் கேட்கிறீர்கள் அல்லவா? இந்த பரந்த உலகத்திலே நான் வாழ்கிறேனே, குறிப்பிட்ட இந்த தேசத்திலே நான் வாழ்கிறேனே, ஆனால் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் வாழ முடியாத ஒரு ஜீவனாய் காணப்படுகிறேனே. உலக பார்வைக்கு நான் வாழுகிறேன் உண்மைதான், ஆனால் என் மன விருப்பங்களை நிறைவேற்றி, என் வாஞ்சைகளை நிறைவேற்றி வாழ முடியாத ஒரு சூழ்நிலையிலே, வாழ தெரியாத ஒரு சூழ்நிலையிலே, கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறேன் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ? உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், நீங்கள் வாழ்ந்து காட்டும்படியாய், உங்கள் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் என் தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும். இது ஆண்டவருக்கு வேண்டும். 4வதாக, அந்த கழுதை குட்டியை பார்க்கிற வேளையிலே மார்க் 11:4 சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியிலே ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். கழுதை குட்டியானது ஒரு வாசல் அருகே கட்டப்பட்டிருக்கிறது. வாசல் அருகே இருவழி சந்தி, ஒரு வாசல் இருக்கிறது, அந்த வாசல் அருகே கட்டப்பட்டிருக்கிறது. வாசல் இந்த கழுதை குட்டி பார்க்கிறது, ஆனால் வாசல் வழியாய் உள்ளே போக முடியவில்லை. வாசலுக்கு வெளியே தான் இந்த கழுதை குட்டி நின்று கொண்டிருக்கிறது. வாசலுக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறது. அந்த வாசலின் உள்ளே, அந்த வீட்டிற்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் இது பார்க்கிறது, ஆனால் அவைகளிலே ஒன்றை கூட இது பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆக இந்த கழுதை குட்டி ஆசீர்வாதத்தை இழந்த ஒரு கழுதை குட்டியாய் காணப்படுகிறது. ஆசீர்வாதத்தை இழந்த கழுதை குட்டியாய் காணப்படுகிறது. எவ்வளவு முயற்சி செய்து பார்க்கிறது, பிரயோஜனமற்று, கட்டப்பட்டு, வாழத் தெரியாமல், இருக்கிற ஆசீர்வாதத்தையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்றால் அதுவும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறது. அநேக வேளையிலே நாம் சொல்லுகிறோம், ஆசீர்வாதத்தை பார்க்கிறேன், எனக்குரிய பங்கைத்தான் பார்க்கிறேன், ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறேன். குறிப்பிட்ட இந்த வேலை எனக்கு கிடைக்கும், ஏனென்றால் வந்திருக்கிற எல்லாரை விட நான் தான் அந்த இடத்துல இன்டர்வியூ மற்றுமுள்ள காரியங்களை நான் நன்றாக செய்தேன், ஆனால் கிடைப்பது போல் இருந்தது, ஆனால் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லையே. எல்லாரும் பாராட்டினார்கள், ஆனால் இப்பொழுது வேதனையோடு காணப்படுகிறேனே. நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நான் விரும்பினேன், குறிப்பிட்ட தேசத்துக்கு வந்தேன், சம்பாதித்தேன், ஆனால் சம்பாதித்த காசெல்லாம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கவில்லையே. அது எனக்கு வேதனையை அல்லவா கொடுக்கிறது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை காணப்படுகிறேன். பிரியமானவர்களே, எவ்வளவு மேன்மை இருந்தும், எவ்வளவு ஆஸ்தி இருந்தும், எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தும், எவ்வளவு படிப்பு இருந்தும் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை இழந்தவனாய் காணப்படுகிறேன். என்னோடு கூட இருக்கிறவர்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை பெற்று, செழிப்பின் மேல் செழிப்பை பெற்று சந்தோஷமாய் காணப்படுகிறார்களே. ஏன் எனக்கு இந்த பாடு? உன்னை பார்க்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் இந்த வேதனை என்று நீ கேள்வி கேட்கிறாய் அல்லவா? உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இது ஆண்டவருக்கு வேண்டும். ஆசீர்வாதத்தை இழந்த நீ ஆண்டவருக்கு வேண்டும். நான் யார் தெரியுமா? நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம்.
ஆபிரகாமை வெளியே கொண்டு வந்து நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னாரே, அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், நீ எனக்கு வேண்டும், நீ எனக்கு வேண்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, அருமை பெற்றோரே, பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலை வேளையிலே ஆண்டவருக்கு நீ வேண்டுமா? ஆண்டவருக்கு நீ வேண்டுமா? உன்னை வெறுத்து இருக்கலாம், உன்னை ஒதுக்கி தள்ளி இருக்கலாம், நீ பிரயோஜனமற்றவன் பிரயோஜனமற்றவள் என்று சொல்லி இருக்கலாம், ஒருவேளை வயது முதிர்ந்தபடியினால் நீ எதற்கும் தகுதியற்றவன் என்று தகுதியற்றவள் என்று சொல்லி இருக்கலாம். ஆனாலும் கூட என் இயேசு உன்னை நேசிக்கிறார், என் இயேசு உன்னை நேசிக்கிறார். நீ ஆண்டவருக்கு வேண்டுமாம், ஆண்டவருக்கு வேண்டுமாம். நடந்த சம்பவம் என்ன? அந்த கழுதை குட்டியை எஜமானிடம் கேட்டு அவிழ்த்து கொண்டு வருகிறார்கள். இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்ன அந்த கழுதை குட்டி இப்பொழுது ஆண்டவருக்கு முன்பாய் வந்து நிற்கிறது. சீஷர்கள் அதை கொண்டு வருகிறார்கள். ஆண்டவருக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட அந்த கழுதை குட்டி ஆண்டவருக்கு முன்பாய் வருவதற்கு முன்பாய் அது கட்டப்பட்டதாய் காணப்பட்டது, அது ஆசீர்வாதத்தை இழந்ததாய் காணப்பட்டது, அது எல்லாராலும் வெறுக்கப்பட்டதாய் காணப்பட்டது, அது பிரயோஜனமற்றதாய் காணப்பட்டது. ஆனால் ஆண்டவருக்கு முன்பாய் அந்த கழுதை குட்டி வந்த வேளையிலே அதன் நிலைமையை கர்த்தர் மாற்றுகிறார். அதையே முழுமையாய் தேவன் மாற்றுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 11:7, அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்கள் அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் வஸ்திரங்களை போட்டார்கள். அதை அழகுபடுத்துகிறார்கள், அதை அழகாக்குகிறார்கள். 1000-10,000 பேர்கள் சிறந்தவரின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ ஆண்டவருக்கு முன்பாய் வருகிற வேளையிலே என் ஆண்டவர் உன்னை அழகுபடுத்துகிறார். யார் யார் உன்னை பார்த்து தூற்றினார்களோ, வெறுத்தார்களோ, ஒதுக்கினார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை அழகுபடுத்த போகிறார். இங்க அந்த கழுதை குட்டியை அழகுபடுத்துகிறார்கள், வஸ்திரத்தை அதன் மேல் போடுகிறார்கள். வஸ்திரம் போடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த கழுதை குட்டி இல்லை, அது கழுதை என்றே நான் சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கே வந்து ஆண்டவருக்கு முன்பாய் வந்தவுடனே அந்த கழுதை குட்டியின் நிலைமை மாறுகிறது. எப்படி மாறுகிறது? வஸ்திரம் தரித்த ஒரு கழுதை குட்டியாய் அதை மாறுகிறது. என் இயேசுவுக்கு முன்பாய் ஆண்டவரே என்று சொல்கிற வேளையிலே, அவரை தேடி வருகிற வேளையிலே, அவரை நாடி வருகிற வேளையிலே, அவருக்கு முன்பாய் நீ வருகிற வேளையிலே கர்த்தர் உனக்கென்று ஒரு வஸ்திரத்தை வைத்திருக்கிறார். அதுதான் ரட்சிப்பு என்கிற வஸ்திரம். ரட்சிப்பு என்கிற வஸ்திரம். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டு தேவனை அழகுபடுத்த விரும்புகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த மேலான பாக்கியத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும். இயேசு உங்களை அழகுபடுத்த விரும்புகிறார். அவர் ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தை வைத்திருக்கிறார். இரண்டாவதாக அதே வசனத்தில் மார்க் 11:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அதன் மேல் ஏறினார். அவர் அதன் மேல் ஏறினார். அந்த கழுதை குட்டியின் மேல் ஆண்டவர் ஏறி உட்கார்ந்திருக்கிறார். அந்த கழுதை குட்டியின் மேல் என் இயேசு ஏறி உட்கார்ந்திருக்கிறார். கனப்படுத்தப்பட்ட என் ஆண்டவர் இந்த கழுதை குட்டியை தனக்கு சொந்தமாக்கி கொண்டு அதன் மேல் ஏறி உட்கார்ந்தவுடனே அந்த கழுதை குட்டியுடைய நிலைமை மாறுகிறது. அந்த கழுதை குட்டியை நீங்கள் பின்னால் பார்ப்பீர்கள் என்றால் அந்த கழுதை குட்டியை கனப்படுத்துகிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாய் வந்து அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை நீர் எனக்கு சொந்தம் என்று சொல்கிற வேளையிலே நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் வாசம் செய்ய விரும்புகிறார். அந்த இருதயத்துக்குள் இருந்து இதுவரைக்கும் கனவீனமாயிருந்த உன்னை, வெறுக்கப்பட்ட உன்னை, துரத்தப்பட்ட உன்னை என் ஆண்டவர் கனப்படுத்த போகிறார், கனப்படுத்த போகிறார். இப்பொழுதுதான் நீ இயேசுவுக்குரியவன், இயேசு உனக்குரியவர் என்ற அந்த வாழ்க்கை ஆரம்பமாகிறது. ஆண்டவர் கனப்படுத்த போகிறார். மூன்றாவதாக மார்க் 11:8, மார்க் 11:8, அநேக தங்கள் வஸ்திரங்களிலே வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரைத்து வழியிலே பரப்பினார்கள். கர்த்தர் இனி உன் வழிகளை ஆசீர்வதிக்க போகிறார். இதுவரைக்கும் மண் தரையிலே ஓடிக்கொண்டிருந்த அந்த கழுதை குட்டியானது, மண் தரையிலே நடந்து கொண்டிருந்த கழுதை குட்டியானது இப்பொழுது மரக்கிளையை தரையிலே போட்டிருக்கிறார்கள், வஸ்திரங்களை போட்டிருக்கிறார்கள். அதன் மேல் அது அழகாய் நடந்து செல்லுகிறது. அதன் வழிகளை உருவாக்கி கொடுக்கிறார்கள். அந்த நல் வழிகளின் மேல் அது நடக்கிறது. ஒருவேளை என்னுடைய வழிகள் யாரும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வழியிலே நான் நடந்திருக்கலாம்,
பிரயோஜனமற்ற பாதை என்னுடைய வழியாய் காணப்பட்டிருக்கலாம். இயேசுவிடத்தில் வரும்போது கர்த்தர் உனக்கு ஒரு புதிய வழியை கொடுக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார். கடைசியாக மார்க் 11:11 இயேசு எருசலேமுக்கு வந்து தேவ ஆலயத்திலே பிரவேசித்தார். நீயும் அவரோடு கூட சேர்ந்து தேவ ஆலயத்துக்குள் போகிற வேளையிலே தேவனை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த சுத்தமுள்ளவராயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நீ ஆண்டவருக்கு வேண்டும், நீ ஆண்டவருக்கு வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? அழகுபடுத்த என் ஆண்டவர் விரும்புகிறார், கனப்படுத்த விரும்புகிறார். உன் வழிகளை ஆசீர்வதித்து கர்த்தருடைய சமூகமாகிய அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நீ காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருந்த இந்த சத்தம் தொனித்துக் கொண்டிருந்த, அதையே கவனித்துக் கொண்டிருந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காயும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காயும் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு இந்த வேளையில நீ சொன்னீர் ஆண்டவரே, இவர்கள் எனக்கு வேண்டும் என்று சொன்னீரே ஆண்டவரே. இப்பொழுது தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவருக்காயும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து நின்ற, ஆசீர்வாதத்தை இழந்து நின்ற, தரித்திரம் என்கிற ஒரு நிலைமையில் போயிருந்து எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காயும் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இப்பொழுது உமக்கு முன்பாய் வந்திருக்கிற அப்படினால் என் தேவன் இந்த வேளையிலே என் ஜனத்தை நீர் அழகுபடுத்த போகிறீரே, அவருடைய கண்ணீரை துடைத்து விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவரை நீர் கனப்படுத்த விரும்புகிறீரே, அவர்களுக்குள் நீர் வாசம் செய்ய விரும்புகிறீரே. மட்டுமல்ல ஆண்டவரே, அவர்களுக்காக ஒரு புதிய வழியை இன்றைக்கே நீர் உருவாக்க போகிறீரே. அந்த வழியிலே நீர் அவர்களோடு சென்று தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாய் அவர்கள் சுபிட்சமாய் வாழும்படியாய் கர்த்தர் இறங்க போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன், ஒவ்வொருவரும் கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பனே, தொடர்ந்து தகப்பன் இந்த திறந்த வாசல் ஊழியத்தின் மூலமாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் என் ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.